நண்பா, இந்த மேட்ச்சில் என்ன பார்க்க போகிறோம்னா, போன மேட்ச் ஏதோ ஹேக்கர் கண்டெய்ன் தான். இதோ இவன் தான். இவனை நாங்கள் அடித்து இவனை கொன்னே ஆகணும் தான் நான் 2v4 கண்டென்ட் போட்டுருக்கேன். ஹேக்கர் வர்சஸ் மீ அண்ட் தாரிக். இவன் இந்த ஒரு ரவுண்டு ஜெயிச்சுட்டு கொடிய மூட் போட்டாங்க வெரியேஷனுக்கு. கொடிய மூட் போட்டியில சாவு 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 கொடிய மூட்டா போடுற கொடிய மூட்டு கைஸ். இவன் கொடிய மூட் போட்டதுக்காகவே அதுவும் ஹேக் யூஸ் பண்ணி கேவலமாக இது கொடிய மூட் போட்டதுக்காகவே இவனை இந்த மாதிரி 2v1 ஆட வச்சு அமௌண்ட் போட்டான். அதனால இவனை ஆஃப்லைன் போக விடாமல் நாங்கள் போகிறதா இல்லை. என் வாழ்க்கையை வச்சுட்டு ஹேக் ஆகுது மண்ணாகுது. நான் இந்த கேமை விட்டே போகிறேன்டான்னு வைக்கிறேன். நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டேறா தாரிக்கு. ஹேக்கரே நீயும் நல்லா இருக்க மாட்டேன். ஹேக் யூஸ் பண்ணி கேவலமாக ஆடுற பாட்டு. ஆனால் சத்தியமாக இந்த மாதிரி ஹேக்கர்ஸ்லாம் எனக்கு கண்டாது. ஆனால் என்னோட பாருங்களேன். வா ஹீல் பண்ணலவா இந்த வாருங்க கைஸ். இந்த மாதிரி பாட்டு இருக்கும்போது நம்ம பொழைக்க முடியாது கைஸ். வாடா டக்குன்னு வாடா. நல்ல அறிவு. சுத்தி வால் போடு. அவன் குச்சி வெளியே போயிரு. வால் எடுத்து டக்குன்னு அடியேன் தெரியாது ரைஸ். சத்தியமா தாரிக்கு பண்ண மாட்டேங்கிறடா. தெரியுமா? நீயே யோசிச்சு பாரு. நான் ஒருத்தன் நீயும் நான் கைட்ட ஹேக்கர் துரத்திட்டு இருக்கான். என்ன பண்ண முடியும்? நீ ஈஸியாக ஹீல் பண்ணிக்கலாம் கைஸ். ஹெச் அட்டாக்கர் ஓகேங்களா? வால் ஹேக்கெல்லாம் வச்சுருந்தானா ஒரு ரவுண்டு கூட ஜெயிக்க முடியாது கைஸ். தெரியுமா? வால் ஹேக் வச்சுருந்தானா பட்டு 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 முடிஞ்சு மேட்ச்சு. அவனுக்கு ஹேக்கருக்காகலாம் ஹேக்கர் கூடலாம் அடிச்சு வீடியோ போடுறான். அதுவும் இல்லாமல் ஒரு யூடியூபர் கைஸ். ஆமாம் உண்மையெல்லாம் யூடியூபரு. நான் ஸ்பெக்டேட் பண்ணி பார்த்தேன்னா மை ஒய்டி சேனல் என்னமோ ஹிந்தியில் எழுதியிருந்தான். வேட்ட வழியில் நின்னா போட்டுருவேன் இந்த மாதிரி. நான் ஒரே ஒரு பிளேயர் பார்த்து நடிக்கிறேன்னா அது இந்த மாதிரி ஹேக்கர் தான் கைஸ். அதுக்கப்புறம் ஹெச்கார் பார்த்தும் நடுங்க வெரி டக்கர 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 டே டக்கர 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 டே அத்தினா தோனி சூப்பர் கைஸ். இவனுக்கு 999 போயிடுச்சாமா. ஒரே இடத்துல ஓடிட்டு இருந்துக்கிறான். ஹெட்ஷாட் அடிச்சுக்கிறான். டப்புன்னு நெட்டு வந்துச்சா என்ன ஆச்சுன்னே தெரியலாம் செத்துட்டான். இந்த மாதிரி பக்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும் கைஸ். அதனால இந்த மாதிரி பக்கெல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணுங்க. நீ ரைட் சைடில் போ, நான் லெஃப்ட் சைடு போகிறேன். சுற்றி வளச்சு அடிக்கலாம். ஏன்னா ஹேக்கர். இவன் லெஃப்டில் தான் வரான். நீ ரைட் சைடு லெஃப்ட்லேயே வா. லெஃப்ட் ஹேண்டர் போல பண்ணா. நீ வால் போட்டு கெடுக்கிற நீ. பெட்டை மட்டும் வச்சுக்கோ. சூப்பரா. என்ன அறிவு என்ன அறிவு. ஆஃப்லைன் போகிற வரைக்கும் நான் அடிக்க முடியும். பாருங்க இந்த மாதிரி பாட் ஐடி நீங்களே பாருங்க. பாருங்க இந்த மாதிரி பாட் ஐடியில் வந்து கில்டு கூட டீம் அசாமுன்னு என்னமோ கேடு கெட்ட கில்டு இருக்கிறான். கில்லு எல்லாம் அந்த கில்லு எல்லாமே ஹேக்கரை தான் வச்சுருக்காங்க போலையா? இல்லை கில்டு லீடரே ஹேக்கராக இருக்கான். அப்படிதான் ஹேக்கர் தான் இருப்பான். उसके बच्चा டே 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 இந்த ஜார் ஆப் முதல்ல நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டே
நல்ல வேலை தப்பிச்சிட்டேன்டா தெரியுமா? சாப்பிட டக்கர 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 அந்த பெட்டே இன்னும் காமிக்கலோன்னு. பெட்டு காமிக்கலையா? உனக்கு காமிச்சிருக்கா? கைஸ் இவன் ஹேக்கர் இல்லை ப்ரோ, இவ்வளோ ஈஸியாக அடிக்கிறியா ப்ரோ? இவன்லாம் எப்படி வர ஹேக்கராக இருப்பான்னு கேட்டேன். 1 vs 4 ஆடுறான் பை. இவன் சொல்கிறேன் நான் அதுவும் யோசிச்சுக்கோங்க. அசாது நான் இன்னும் 2 கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் கூட அடித்தோம். கிராண்ட் மாஸ்டர் இல்லைடா, ரீஜன் பிளேயர் கூட அடித்தோம். அதுவும் ஒரு பாடி சர்க்கிள் கூட கிடையாது. அதான் எனக்கு ஆச்சரியம் இருந்துச்சு. அதுவும் ஹேக்கரானு கேட்டால் ஹேக்கர் அதுவும் படுத்துட்டு அடிக்கிறான் ப்ரோ. ஹேக் யூஸ் பண்ணாத மைக் ஆன் பண்ணி சொன்னால் ஹேக் வேஷம் மாட்டிக்கிறான். வாயில் வருது. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஹேக்கர் அப்போ நல்ல வேலை பாடி ஷாட் இப்படிதான் ஒரு பாடி ஷாட் அடித்தான். ஹேக்கர் கிடையாதுடா இவன் பாடி ஷாட் அடிக்கிறான்னு தாரிக் சொன்னான். அடுத்த ஹெட்ஷாட் இருந்துச்சு கைஸ். சொல்லலை நான் வரலாம்டா அதெல்லாம் கண்டுக்காது. டக்குன்னு வா வால் போடு, சுற்றி வால் போடு. வெரி வால் போடு இது நான் சுற்றி வால் போடுறேன். ஜோன் எடுத்து வெளியிருந்துக்கோ. மண்டை பேச்சுட்டான்டா. டக்கர டக்கர ஒட்டி கட்ட சாலுமா டக்கர 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 ஹேக்க போட்டா வச்சா பார்க்கணும். அதை ஒன்ட்டா பார்க்கணும். நீ எனக்கு ஹீல் பண்ணலன்னு வைய என்னத்துக்கு தோத்துருப்ப தெரியுமா? ஹீல் பண்ணலன்னா நான் ஃபேக்ட்ரிக்குள்ள ஓடி இருக்கணும். பாத்தியா இந்த மாதிரி தான் ஜோனுன்னு இந்த மாதிரி தான்டா ஆடணும். ஜோன் வந்து நீ கரெக்டாக சொன்ன பார்த்தியா? இதுதான் நாங்கள் ஒரு ரவுண்டு ஜெயிச்சா போதும். கடவுளே ஃபஸ்ட் டைம் ஹேக்கர் அடித்து ஜெயிக்க போகிறேன். அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் அடிச்சிருக்கேன். இன்னைக்கு வெரி ஆக்கிட்டான்டா கோஆர்டினேட்டர் அமௌண்ட் ஃபஸ்ட்டு தடவை. சேம் நான் பாட்டு ஆஃப்லைன் போயிட்டான். வந்துட்டான். டேய் 200 போச்சுடா. இவன் ஹெல்த் கார்டும் ஹேக் போட்டு வந்துட்டான் போல. இப்போ 200 சம்திங் ஹெட்ஷாட் வந்துச்சு. சாவலாதானே பாரு என்ன போஸ்ட் ரேஞ்சர் பாரு. எங்க வா வேஸ்ட்டுடா அடிச்சு சொல்றேன். நீலாம் வேஸ்ட்டு நீங்களே இருக்காது சரியா? என்ன விளையாடாது. அப்போ என்ன பண்ணுற நீ விளையாடுறீங்க? எனக்கு ப்ரமோட் பண்ணல, பயம் வந்துருச்சு போல. அது செம்ம அவ்வளோதான் கைஸ். நான் இதில் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுறீங்க கைஸ் நினச்சிக்கோங்க. நான் பேசவும் இல்லை, அதுதான் விஷயம். சப்போஸ் பேசியிருந்தேன்னா மன்னிச்சு. டக்குனு இவன் வாய் ஹேக் போட்டு சொத்துன்னு வச்சானா? டி இப்போ ஹெல்த்து இது நானும் ஒரு 1 டேப் வச்சேன். 480 எனக்கும் 486 போச்சு. ஹெல்த்து பாரு ஏதாவது ப்ராக்டிஸ் போட்டுக்கணும். வேணா எனக்கு லைவ் ரெக்கார்டே இருக்குது, வீடியோ ரெக்கார்டே இருக்குது. தட் இஸ் கைஸ். இந்த நேம் வேணால் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. உங்களால் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி சப்போர்ட் போட்டு தட்டு போட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? எனக்கு எனக்கு ஒன்றும் இல்லைங்களா? இல்லைங்களா? போய் அடிவாங்க. நாங்கள்
ஃபர்ஸ்ட் வீடியோவே ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம். அப்புறம் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். வாடி ராசாதி பாய் கைஸ்.